பாவம் 32 மோசே சொல்ற, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நான் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து, நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நீர் எழுதின உம்முடைய புஸ்தகம். அவர் தான் எழுதுறார். மோசேயுடைய பேர் யார் எழுதினது? கர்த்தர் தான் எழுதுறார். நீர் எழுதின, அதுதான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தான் ஒரு மனுஷனுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுகிறார். மோசேக்கு தெரியும் கர்த்தர் எழுதுகிறார், எல்லாரும் தொகையிடுகிறார், எல்லாருடைய பெயர்களை அங்க புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்திலிருந்து எப்போ ஆண்டவர் பேரை கிறுக்கி போடுவான்னு சொன்னா முடியும், எழுதவும் முடியும் அவரால், அதை கிறுக்கி போடவும் முடியும். எப்போ அது கிறுக்கப்படும் என்று சொன்னால், எப்போ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கொடிய பாவம் செய்கிறார்களோ, மகா பெரிய பாவம் செய்கிறார்களோ, அப்போ என்ன செய்வாரான்னு சொன்னா அந்த பேரை ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். அதனால்தான் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்ன, ஆண்டவர் அதிகமாய் சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக கூடும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீங்க பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படிதான் மோசே ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னித்தரலும் என்று சொல்லி. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். அதனால நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிக்கிறது, மறுபடியும் தெரிஞ்சு இப்படியே நம்ம போவோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி அது வீணாக்குகிறோம், போக்கடிக்கிறோம் என்று அர்த்தம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த சமூகத்துல பயந்து பரிசுத்தமாய் நம்ம உலகத்துல வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் அதிகாரம் 69 28 படிங்க பார்ப்போம். 69ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நல்லவர். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அல்லேலூயா. தேவன் பிரிக்கிறார். துன்மார்க்கனை ஆண்டவர் ஒரு நாளும் அந்த பரலோகத்துல அனுமதிக்கவே மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. வாசித்து பாருங்க, 5வது வசனம். சங்கீதம் பாவிகள் எங்க வர முடியாது. நீதிமான் சபைன்னா பெரிய சபை பரலோகத்துல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. வேதம் மிக